கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்றால், தேவனுடைய வார்த்தை என்கிறதான உண்மையான அப்பமாகிய உணவை நாம் உட்கொள்ளும் போது, ஆம், இந்த உலகத்தில் இருக்கிறதான அப்பம் என்கிறதான உணவுகள் எல்லாம் அவைகள் உண்மையான பலத்தை கொடுப்பது அல்ல. உண்மையான பலத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற வைப்பது தேவனுடைய வார்த்தை என்கிறதான அப்பம் ஒன்றே. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்கின்றான் ஆண்டவர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கடிந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, ஆம், தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் பணமும் விலையும் இன்றி தேவ சமூகத்தில் அனுதினமும் அமர்ந்து அந்த வார்த்தையை தேவ கரத்திலிருந்து பெற்று உட்கொள்ளும் போது அது உண்மையான பலத்தை நம் சரீரத்திற்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அது பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாற்றுவதற்கும் அது பலனை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்க கூடாது என்று சொல்கின்றார். ஆம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு காரியமும், எவைகளும் நம்மை திருப்தி செய்ய முடியாது. நம்மை திருப்தி செய்வது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து வார்த்தை உட்கொள்வோம், பலனடைவோம். நம்முடைய ஆத்துமா கொழுப்பினாலே, பரிசுத்த கொழுப்பினாலே, பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும்படி கர்த்தர் கிருபை செய்வார் என்று விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.